சார் வணக்கம் சார். இன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் உள்கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரியா சார்? தேர்தல் ஆணையத்தில் யாரும் உள்கட்சி பிரச்சனையை பத்தி முறையிடல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடைக்காலமாக தேர்தல் ஆணையம் வழங்கிய பொதுச் செயலாளர் என்கிற அடிப்படையில் இடைக்காலத்துல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்திடுகிற அந்த உரிமையை, அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை. அது என்னுடைய தரப்புல இருந்தும், அதே போல திரு ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி ஆகியோரோட தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை. தேர்தல் ஆணையத்துக்கு இவருக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால், கொடுத்த அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதனால இது உட்கட்சி பிரச்சனை, இதுல தேர்தல் ஆணைய தலையிட முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது தவறு. அடுத்து இரட்டை, அதாவது இவர்கள் எல்லாம் கட்சியில உறுப்பினர்களே இல்ல என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதும் தவறு. ஏன்னா இந்த மனுவை நான் தாக்கல் செய்ததே 2017 இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது அந்த இரட்டலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த வழக்குல நானும் ஒரு மனுதாரர். அதுல என்னுடைய நிலைப்பாடு, இரட்டலை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அந்த அணிக்கு நீங்கள் கொடுங்கள், ஆனால் அவர்கள் விதிகளில் ஏதேனும் திருத்தங்கள் செய்வதை அனுமதிக்க கூடாது. புரட்சி தலைவர் காலத்து அதிமுக சட்ட விதிகள், அம்மா காலத்துல உறுதிப்பட்ட விதிகள் அப்படியே தொடர வேண்டும் என்கிற அந்த ஆட்சேபனையை நான் அன்றைக்கே தாக்கல் செய்திருக்கிறேன். அன்றைக்கு தேர்தல் ஆணையத்துல எனக்கு சொல்லப்பட்டது, தற்பொழுது நாங்கள் சின்னத்தை கொடுப்பதை பற்றி மட்டும்தான் முடிவு செய்கிறோம், விதிகளின் திருத்தம் குறித்து அது இப்ப நாங்க அதை விசாரிக்கவில்லை, அது பிரிதொரு நாளில் விசாரிக்கிறோம் என்றுதான் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில நான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து என்னுடைய அந்த கட்சி விதிகள் திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று நான் ஒரு உத்தரவை பெறேன் டெல்லி உயர்நீதிமன்றத்துல. அதற்கு மேல்முறையீடாக இபிஎஸ் ஓபிஎஸ் டிவிஷன் பெஞ்சுக்கு சென்றார்கள். அவர்களும் தேர்தல் ஆணையம் என்னுடைய மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் உத்தரவிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் நிறைய சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால எங்களால முடிவெடுக்க முடியல, இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் என்று பதில் சொன்னாங்க. அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்துல அங்க ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்கிற அந்த நீதியரசர் முன்னாடி இந்த இரட்டலை சின்னம் தொடர்பான அந்த வழக்கு தேர்தல் ஆணையம் இபிஎஸ் ஓபிஎஸ் கொடுக்க இந்த சின்னத்தை கொடுத்த வழக்கு வருகிற பொழுது நான் அதுல ஒரு வாதியாக இணைக்கப்பட்டு அதுல நான் கேட்டிருந்தேன், இந்த அடிப்படை விதிகள் திருத்தப்படக்கூடாது என்கிற கோரிக்கையை வைத்த போது அந்த நீதிபதி பேரா 52 55 வரை நீங்க பொதுச் செயலர்னு பேர் வச்சுக்கங்க, ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கங்க, ஆனால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த அம்மா அவர்களும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பறிக்கிற எந்த நடவடிக்கைகளையும் எந்த விதி திருத்தங்களையும் நீங்கள் மேற்கொள்ள கூடாது, அவ்வாறு செய்திருந்தால் அது தவறு என்று ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடாக செல்லுகிற பொழுது உச்ச நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதுல தேர்தல் ஆணையம் ஒரு பார்ட்டி, ஒரு வாதியாக அவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இன்றைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார், பொதுக்குழுவினுடைய திருத்தங்களை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று. அல்ல, நான் போட்டிருக்கிற அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியபடி அடிப்படை தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுச் செயலாளரை என்கிற அந்த விதி திருத்தப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படை தொண்டனது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த தொண்டர்களுக்கு வாக்களிப்பது மட்டுமே உரிமை அல்ல, தேர்தலில் போட்டியிடுவதும் உரிமை. ஆனால் அப்படி போட்டியிடுவதற்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும்,
10 ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்கணும், அதுல 5 ஆண்டு காலம் தலைமை கழக பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்கிற இந்த விதி திருத்தங்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போட்டியிட வேண்டும் என்கிற வகையில் அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது டெல்லி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது. அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதன் அடிப்படையில் கடந்த சமீபத்திய பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. அவருக்கு நீங்கள் இடைக்காலமாக பொதுச் செயலர் என்றும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்திடுகிற அந்த உரிமையை கொடுத்ததும் தவறு என்று சுட்டி காட்டி இருக்கிறோம். நிச்சயமாக நேர்மையாக தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் எங்களது தரப்பு வெற்றி பெறும். அதுல